கல்யாண மாலையில் ஸ்ரீனிவாஸ் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எங்கள் அப்பா வந்து ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் அண்ட் he retired some years ago. Okay. And எங்கள் அம்மா வந்து she was working for a nationalized bank and she took VRS. சரி. கூட பிறந்தவங்க எவ்வளோ பேர்? ஜஸ்ட் ஒரே ஒரு அக்கா, என்னோட 8 years பெரியவோ. அண்ட் ஷீ இஸ் மேரிட் அண்ட் வெல் செட்டில்டு. எங்கே? ஃபிலடெல்ஃபியாவில். ஓகே. யூஎஸ்ல சரி, ரைட். ஓகே. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பாம்பேயில். சரி. நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன் பாம்பே யூனிவர்சிட்டியிலேருந்து. சரி. அப்புறமா மாஸ்டர்ஸ் ஃப்ரம் பூனா யூனிவர்சிட்டி. அண்ட் அப்புறமா யூஎஸ்க்கு வந்து ஐ டிட் மை செகண்ட் மாஸ்டர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரி. என்ன பொசிஷன் இப்போ உங்களுக்கு? நான் ஒர்க் பண்ணுறது சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக. ஓகே. அண்ட் இங்கே பே ஏரியாலேயே சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே. நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ் என்ன உங்களுக்கு இங்கே? நான் கிரீன் கார்டு ஹோல்டர். கிரீன் கார்டு ஹோல்டர், ரைட். ஓகே. உங்களுக்கு மனைவி எப்படி வேணும்? somebody who is educated and ஒரு மாதிரி குட் பர்சன், நைஸ் டு டாக் டு, த மெயின் அதான் பேசிக். ரைட். ஓகே. நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல எஜுகேட்டட், அழகான, உங்கள் வீட்டுக்கு அருமையான மருமகளாக, உங்களுக்கு நிறைவான மனைவியா கல்யாண மாலை மூலமாக கட்டாயமாக கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஜி ஸ்ரீனிவாஸ், பதிவேன் 663650, வயது 35, பிஎஸ்சி முடித்தவர், யுஎஸ்இல் எம்எஸ் முடித்தவர், சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கலிபோர்னியாவில் யுஎஸ்இல் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். ஸ்ரீனிவாஸ் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சுப்ரியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, எம்எஸ்சி பண்ணியிருக்கிறாங்க. மும்பையில் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. சுப்ரியா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் பிரசன்ன வெங்கடேசன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 41, பிகாம் மற்றும் டிசிஏ பண்ணியிருக்கிறாரு. சிவகங்கையில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. பிரசன்ன வெங்கடேசன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் யூஎஸ் கலிஃபோர்னியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கோகுல் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். நான் பரிஜா நாயுடு வகுப்பை சேர்ந்தவன். சரிங்க. என் மகனுக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க. அவர் பிடெக் முடிச்சுட்டு இன்ஃபோசிஸில் டீம் லீடராக இருக்கார். ஓகே. அட் ப்ரெசன்ட் யூஎஸ்சில் கலிஃபோர்னியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. அவருக்கு நல்ல பெண் வேணும், அதாவது அதே வகுப்பை சேர்ந்த. சரி. நல்ல ஒரு மாடர்னேட்டிவ் ஹோம்லியாகவும் இருக்கணும். ஓகே. பட் எனி பிஜி டிகிரி பண்ணியிருந்தால் பரவாயில்ல. சரி. பட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இஸ் நாட் ஒர்க்கிங், இதுவும் பரவாயில்ல. சரிங்க. ரைட். என் மகனை நல்லா அனுசரிச்சுட்டு போகிற மாதிரி பட்சம் பார்த்துக்கணும். நல்ல ஒரு மருமகள் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நல்லதுங்க. ரைட். ஓகே. கோகுலுக்கு சிறந்த மனைவி கிடைப்பாங்க. படித்து அங்கே யூஎஸில் போய் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பெண் மனைவியாக வருவாங்க. நல்ல மருமகள் உங்களுக்கு வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். கோகுல், பதிவேன் 630993, வயது 26, பிடெக் முடித்தவர், இன்ஃபோசிஸில் டீம் லீடராக யுஎஸ் கலிபோர்னியாவில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். கோகுல் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சாவித்ரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 38, பிஇ பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் பேங்கிங் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. சாவித்ரியின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் டாடா குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். இது 34, ஸ்கூல் ஃபைனல் பண்ணியிருக்கிறாரு. கோயம்புத்தூர்ல கேபிள் டிவி ஆபரேட்டராக இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. டாடா குமார் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். குரங்குங்க வந்து மரத்துக்கு மரம் தாவிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தானே ஆம்பளைங்க கண்ணும் மனசும் அலையுதுன்னு சொல்றாங்க இல்லையா. நடுவரும் ஒரு ஆம்பளை அப்படிங்கிறது கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற, கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. காதலை முதலில் வெளிப்படுத்தி அதில் உறுதியாக இருப்பது ஆண்களா பெண்களா? இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் தலைமையில்
US சான் ஹுசே கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. இந்த தலைப்பு எனக்கு கொடுத்தப்போ எந்த தரப்பில் பேசுகிறேன்னு கேட்டாங்க. எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. பெண்ணுங்க தரப்பில் தான் நிச்சயமாக பேசுவேன் அப்படின்னா. என்னங்க இப்படி அடித்து சொல்கிறீங்க அப்படின்னாங்க. நான் இப்போ அடித்து சொல்கிறேன்னா வீட்டில் போய் பெண் தரப்பில் பேசலைன்னு அடி வாங்கணும்ல அப்படின்னு. இந்தியாவிலையும் அமெரிக்காலையும் பார்த்துட்டு தானே இருக்கோம் இந்த காதல் கல்யாணம் நடப்புகள்லாம். அது மட்டும் இல்லை, இந்த நடுவர் திரு பாக்யராஜ் அவர்கள் சொன்னோன்னா இன்னும் பெண்கள் தரப்பில் ரொம்ப உற்சாகம் அதிகமாக கிளம்பிடுச்சு. என்னை பற்றி சொன்னோன்னே, இந்த தலைப்பை பற்றி சொன்னோன்னே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்தது இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி இந்த தலைப்பை பற்றி எனக்கு நிறைய ஃபீலிங் ஃப்ளாஷ்பேக் எல்லாம் வந்திருக்கு. சொல்லுங்கள். ஏன்னா இந்த லவ்வை யார் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, யார் முதல்ல வந்து வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறத விட இந்த லவ்வை வெளிப்படுத்துகிற விதங்கள் இருக்குது பாருங்க. அது பாருங்கள் உடனே ஆஹா. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். அவன் திடீர்னு வந்து என்கிட்ட பாக்யா அப்படின்னா என்ன அப்படின்னா, இது மாதிரி ஒரு பொண்ணு செட் ஆயிடுச்சு அப்படின்னா. என்னடா சொல்கிறேன்? ஆமாம். என்னை பார்த்து சிரிக்குது. யாரா? நான் கான்வெண்ட்டில் படிக்கிற பொண்ணுன்னு. இல்லை, நீ 10ஆம் கிளாஸு கான்வெண்ட்டில் படிக்கிற பொண்ணு எப்படா செட் ஆச்சு உனக்கு அப்படின்னா. ஏதோ தெரியல, பார்த்தேன், சிரித்தேன். இப்போது போய் பேசினேன், எனக்கு என்ன பண்ண தெரியல, அது கான்வெண்ட்டில் படிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே அவனை கூப்பிட்டு இங்கிலீஷில், எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் சொன்னேன். போய் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லு, எஸ் அப்படின்னு சொல்லி திரும்புவாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஷல் ஐ நோ யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸ்ட்ரீட்டில் வந்தோன்னு இவனை அனுப்பிச்சி விட்டேன். நான் தூரமாக போய் நின்ட்டேன் ஒரு பாதுகாப்பாக. அப்புறம் இவன் போனால் அதே மாதிரி எக்ஸ்கியூஸ் மீன்னு ஏதோ சொன்னால் அது நின்னது. அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ பேசுனா. அதுக்கப்புறம் பயங்கர சந்தோஷமாக ஓடி வந்தான். எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவ்வளோ ஸ்பீடில் ஓடி வர்றான்னு. இல்லைடா ஓகே ஆயிடுச்சு. என்னென்ன அந்த பொண்ணு என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க என்னதுன்னெல்லாம் கேட்டது அப்படின்னு சொல்லி சொன்னான். என்ன இவ்வளோ கால்குலேஷனாக இருப்பாங்க, இது இந்த காலத்தில் இருக்கிறாங்க பொண்ணுங்கள்லாம் வந்து ஒரு செல்ஃபோன்லேயே 4 சிம்மு வச்சுக்கிட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத நான் மெட்ராஸ்லாம் பார்த்துருக்குறேன். ஸோ அந்த பொண்ணு இப்போவே இவ்வளோ கால்குலேஷனாக வந்து, அதுவும் வந்து அந்த பொண்ணு பார்த்தா 8th 9th படிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கரெக்டாக சொல்லு, என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் என்னன்னு. ஆமாம், அது என்ன சம்பளம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்டிருக்கு போலக்கு. அதான் அதுக்கு மேலே எனக்கு நீ சொல்லிக் கொடுக்கல ஒடியான்ட்டானே. நான் மண்டை உடைச்சு யோசித்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு சைக்காச்சு. ஏன்டா இப்படி சொல்லிச்சானே எப்படின்னா, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ்ன்னு சொல்லிச்சானே. இதே தான், அதானே அர்த்தம். ஆமாம், இது ஒரு டைப்புங்களா. இன்னொரு டைப்பு சென்டிமெண்ட்டாக அசுத்துறதுக்கு சில பேர் ட்ரை பண்ணுவானுங்க. அது என்னென்னா, பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பையன் வர்றான். ஒவ்வொருத்தனும் வந்து ஒவ்வொரு விதத்தில் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற பொண்ணுக்கிட்ட இவன் எப்படி அப்ரோச் பண்ணன்னு தெரியல. அதுக்கப்புறம் மெல்ல வந்தான், பக்கத்தில் வந்து எக்ஸ்கியூஸ் மீ மேடம் அப்படின்னா. அவன் பாருங்கள் எப்படி சென்டிமெண்ட்டாக அந்த பொண்ணு அசுறதுக்கு ப்ராக்கெட் போடுறான். அவள் வந்து எஸ் அப்படின்னா, தப்பாக நினச்சிக்கலண்ணா. என்ன, நெக்ஸ்ட் வீக் வந்து என் சிஸ்டருக்கு வந்து பர்த்டே வருதுங்க. சரிங்க, வரட்டும், அதுக்கு என்ன இருக்குது. இல்லை, சிஸ்டருக்கு பர்த்டேக்கு ஏதாவது ப்ரெசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன வாங்கி கொடுக்குறது எனக்கு தெரியல. இப்போ கேஷுவலாக உங்கள் பக்கத்தில் வந்துட்டு இருந்தேன், உங்கள் பர்ஃப்யூம் ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் என்னென்னு சொன்னீங்கன்னா அதை நான் வாங்கி என் தங்கச்சிக்கு ப்ரெசன்ட். இல்லை வேண்டாங்க அப்படின்னு. இல்லை மேடம் ப்ளீஸ், என்ன பேருன்னு சொல்லுங்கள், எனக்கு சிஸ்டரு பர்த்டே. இல்லை சார் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு. இல்லை மேடம், என்னது பர்ஃப்யூம் பேர் சொல்கிறதுல வந்து உங்களுக்கு என்ன இதில் என்ன கஷ்டம் இருக்குது? அட நான் பேர் சொல்லுவேன், ஏன் நாளைக்கு உன் தங்கச்சி இதே மாதிரி அடிச்சு வந்து நிற்பா பஸ் ஸ்டாண்டில், கண்ட நான் எல்லாம் வந்து இது என்ன பர்ஃப்யூம்னு கேட்பான். இது உனக்கு தேவையா அப்படின்னு. அப்போ தான் பொண்ணு எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கா பாருங்க. இவன் எவ்வளோ சென்டிமெண்ட்டாக இவன் பிளான் பண்ணிட்டு போகிறான். அதனால் இந்த லவ் அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த லவ் பண்ணுற விதங்கள்லாம் இருக்கு, அதே ஒரு தனி டாப்பிக்கு. ஸோ அதுக்கு இந்த ஒரு படத்தில் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கான்றதுக்கு உதாரணங்கள் சொல்கிறேன் கேட்டுங்க. கண்ணை துறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி அப்படின்னு இவர் படத்தில் ஒரு பாட்டு வரும், கதாநாயகி இவரை பார்த்து பாடுறதா. இவர் வந்து கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பாராம், அவங்க வந்து கேட்பாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பெண்ணுங்க தானே முதல்ல காதல் அவ்வளோ பலமாக சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, இவர் கதாநாயகன் நடித்தார் புதிய வார்ப்புகள். முதல்ல அதில் வசனம் வேறு எழுதினீங்க, இதயத்தை கொடுக்க சொல்லு அப்புறம் நான் குங்குமம் தரேன் அப்படின்னாரு. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பெண்கள் வந்து இதயத்தை கொடுத்து முதல்ல காதலை வெளிப்படுத்தணும், அப்புறம் தான் ஆண்கள் வந்து அது குங்குமத்தை கொடுத்து ஏற்றுக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அப்படின்னா நடுவரே எங்கள் கட்சி தான், நீங்கள் எங்கள் கட்சிக்கு தான் தரப்பா திருப்பி சொல்கிறீங்க இல்லையா? இங்கே தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்னென்னா, இந்த ஒரு ஊரில் ஒரு ராஜகுமார்னு ஒரு படம்.
நானும் மீனாவும் நடிச்சிருப்போம். அதில் அந்த பேலஸ் எல்லாம் அப்படியே சுற்றி பார்க்கும்போது மகாராஜா படுத்துக்கிறதுன்னு ஒரு பேலஸ் இருக்கும். அது அவ்வளோ அழகாக அவ்வளோ டெக்கரேஷனாக பிரமாதமாக இருக்கும். எனக்கு நான் மேனேஜர் வேலைக்கு வந்தவன், அதில் கொஞ்சம் படுத்து பார்க்கலான்னு ஒரு ஆசை. மெல்ல படுத்து ஒரு உருண்டுருவேன். உருண்டதுக்கப்புறம் மீனா கிட்ட சொல்லுவேன், நீ ஒரு தடவை படுத்து உருண்டுக்கோ அப்படின்னு. நான் எதுக்கு, எனக்கு வேண்டான்னு. இல்லை ஒரே ஒரு தடவை உருண்டுக்கோன்னு. இல்லை வேண்டாம் அப்படி ஊழு அப்படின்னு சொல்லி டக்குன்னு தள்ளி விட்டுருவேன். எதுக்கு என்னை தள்ளி விட்டேன்? இல்லை நான் மட்டும் படுத்து எழுந்திரிச்சேன்னா நீ என்னை போட்டு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீயும் படுத்துட்டியல்ல, அதனால நம்ம 2 பேரும் ஒரே கட்சியை. அந்த மாதிரி இவரு நடுவர் நம்ம சைடு அப்படின்னு என்னை இழுத்து போட்டு நீங்க இதுக்கு மாத்தி எல்லாம் சொல்லக்கூடாது தீர்ப்பு அப்படின்னு எப்படி கிளவரா வர்றாரு. சாதகமா சொல்லிடுங்க. அடுத்தது நான் நேற்று இன்று நாளைன்னு சொல்லலாம் இருக்கேன். இப்போ நேத்திய காதல்ங்கிறது ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அஸ்திவாரமே ஆடுதில்ல. அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய முதல் குரங்கு தமிழ் குரங்குன்னுவாங்க. குரங்குங்க மரத்துக்கு மரம் தாவிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தானே அந்த காலத்துலேருந்தே நம்ம ஆம்பளைங்க கண்ணும் மனசும் அலையுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்புறம் எங்கள் காதலில் உறுதி. நீங்கள் ரொம்ப டேமேஜ் பண்ணுறீங்க ஆம்பளையில். நடுவரும் ஒரு ஆம்பளை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. நம்ம ஊரில் பசங்க என்ன பண்ணுறாங்க? ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜ் என்ன, மாரியம்மன் கோவில் என்ன அப்படின்னுட்டு ஏதாவது ஒரு கலர் கொஞ்சம் பார்க்காதா நோட்டம் விடாதான்னு அலையிறானுங்களா இல்லையா? ப்ளே பாய்ஸ் யாராவது ப்ளே கேர்ள்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? ஏங்க நான் அப்படி பார்த்தா நான் ஒன்று கேட்குறேன். இப்போ இந்த பேய் பிசாசுன்னா யாரை சொல்லுவீங்க? ஆம்பளைங்களா சொல்லுவீங்க? ராதாவா நடித்த பூர்ணிமா மேடம் கிட்ட ராஜாவா நடித்த நம்ம இயக்குனர் அவர்கள் போய் சொல்லுவார், ராதா ஐ எம் ராஜா, ஐ லவ் யூ அப்படின்னு போட்டி எடுத்துக்கணும். அப்ப எடுக்க ஆரம்பிச்சது. காதலை முதலில் வெளிப்படுத்தி அதில் உறுதியாக இருப்பது பெண்களே என திரு பிரபாகர் தொடர, ஆண்களே என பதிலளிக்க வருகிறார் திரு ஸ்ரீ. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில நீதா லட்சுமி இவங்களை அறிமுகப்படுத்துறோம். என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. சரி. சொந்த ஊர் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர். சரி. நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கேன். ஓகே. ஸோ இங்கே நான் டிப்ளமேட்டாக வந்தேன் 95ல். சரி. இப்போ நான் ரிட்டையர் ஆகிட்டேன். ஓஹோ. எனக்கு 2 குழந்தைங்க பெண்ணுங்க. ஓகே. மூத்தோட கல்யாணம் ஆகிடுச்சு. ஓஹோ. 2வது நாள் நான் கல்யாணம் பசங்க பார்த்துட்ருக்கேன். சரி. ஒரு நல்ல மாப்பிள்ளையாக கிடைச்சதுன்னா கல்யாணம் பண்ணி மூலமாக. ஓகே. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். ஓகே, ரைட். இங்கே தான் இருக்க போகிறாங்களா அவங்க, இல்லை இந்தியாவுக்கு வராங்களா? எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. மருமகன் எப்படி வேணும் உங்களுக்கு? மருமக நல்ல அழகான படிச்ச மாப்பிள்ள, வேலை இருக்கிறவரை, குடும்பத்தை அனுசரித்து போகிற மாதிரி பார்த்து வேணும். ஓகேம்மா, நிச்சயமா. நீதா லக்ஷ்மி என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? கரண்ட்லி நான் இப்போ கடைசி செமஸ்டர் செய்கிறேன். ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட். சரி. ஏற்கனவே அசோசியேட் டிகிரி இருக்குது. அண்ட் இந்த வருஷம் எண்ட் ஆஃப் திஸ் டிசம்பர் ஓகே மேஜரிங் இன் சைக்காலஜி வித் டபுள் மைனர். சரி. கணவன் எப்படி வேணும்? வெல் குவாலிஃபைட், ஆனஸ்ட், வித் மாடர்ன் அண்ட் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ். Handsome. And understanding and able to respect everybody. Okay, very good, right. நீங்க கேட்கிற மாதிரி குவாலிஃபிகேஷன், நீங்க நல்லா இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல அருமையான கணவன் கிடைப்பாங்க, சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். நீதா லட்சுமி, பதிவெண் 663522, வயது 29, BA படித்துக் கொண்டிருப்பவர், US நியூயார்க்கில் வசிப்பவர். இவர் நன்கு படித்து US பணிபுரியும் வரனை எதிர்பார்க்கிறார். நீதா லட்சுமி பற்றி விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில நீலகண்டன் இவர் அறிமுகப்படுத்துறோம். வயது 36, BSc மற்றும் MA பண்ணிருக்கிறாரு. சென்னையில அரசு உத்தியோகத்துல இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. நீலகண்டன் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியா அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில டாக்டர் பாலாஜி இவர் அறிமுகப்படுத்துறோம். வயது 28, MBBS பண்ணிருக்கிறாரு. சென்னையில MD பண்ணிட்டு இருக்கிறாரு. MBBS, MD, MS முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புறாரு. டாக்டர் பாலாஜி விரும்புற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியா அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில சுந்தர் உங்களை அறிமுகப்படுத்துறோம். அந்நிய சமூகத்தை சேர்ந்தவன். சரி. எனக்கு 3 பையங்க, ஒரு பொண்ணு. சரி. 2 பையன், ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. இந்த பையன் தான் பாக்கி. அதுக்கு நல்ல அழகான பொண்ணு வேணும். சரிங்க, ரைட். ஓகே. தம்பி தான் கடைசி தம்பி. சரி. அவர் பெங்களூர் ஒர்க் பண்ணுறாரு. ஓகே. அவருக்கு நல்ல பொண்ணா
சரி சரி ரைட்டு. சொல்லுங்கள் சுந்தர். நான் டிப்ளமோ டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். சரி. அப்புறம் பிபிஏ முடிச்சிருக்கேன். டிப்ளமா இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. சரி. அதுக்கப்புறம் பிபிஏ முடிச்சிருக்கேன். சரி. இப்போ எம்பிஏ கரஸில் பண்ணிட்டு இருக்கேன். சரி. 8 இயர்ஸ் தான் பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. டெக்ஸ்டைல் டேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி. பெண் எப்படி வேணும்? நல்லா படிச்ச பண்ணா, சரி. குடும்பத்துக்கு செட் ஆகிற பண்ணா இருந்தால் போதும். சரி ரைட் ஓகே. நீங்கள் என்ன பெங்களூரில் பர்மனன்ட் ஜாப் உங்களுக்கு? ஸோ பெங்களூரில் செட்டில் ஆகக்கூடிய அருமையான பெண் உங்களுக்கு மனைவியாக வருவாங்க. நல்ல மகளா ஒரு மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். எம் சுந்தர், பதிவு எண் 547804, வயது 28, பிபிஏ முடித்தவர், எம்பிஏ படித்துக் கொண்டிருப்பவர், பெங்களூரில் பணியில் உள்ளவர். இவர் படித்து பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். சுந்தர் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில அருண்குமார், இவர் அறிமுகப்படுத்துறோம். வயது 32, ஐடிஐ பண்ணிருக்கிறாரு. சென்னை பிரைவேட் கன்சர்ன்ல பிரான்ச் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது டிப்ளமா படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. அருண்குமார் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியா அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற, கல்யாண மாலை நிகழ்வுகள், படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. ப்ளே பாய்ஸ் யாராவது ப்ளே கேர்ள்ஸ்னு சொல்லியிருக்காங்களா? இதுதான் காதலுங்கிறதா? இது காதல் இல்லைங்க, இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் இன்ஃபேச்சுவேஷன், வெறுமோ அவ்வளவுதான். ஆனால் நம்ம பெண்கள் சொல்கிற காதல் இருக்கே, ஆஹாஹா, ஒரு நாணம், ஒரு நளினம், அப்படி கச்சிதமாக ஒரு மனசு அறிஞ்ச ஒருத்தங்கிட்ட ஒரு 2 வார்த்தை, ஒரு புன்னகை, 2 வார்த்தை, அவ்வளோதான். அப்புறம் எவ்வளோ உறுதியாக இருப்பாங்க தெரியுமா? அது காவியம் போகட்டும். இன்றைக்கி என்ன ஆச்சு பார்க்கலாம். எங்கள் ஊரில் எங்கள் தெரு பையன் ஒருத்தன் பேங்க்கில் கூட வேலை பண்ணுற பொண்ணு மேலே ஆசை, சொல்லவே இல்லை. ஆனால் அந்த பொண்ணு வந்து யார்கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவளே அவங்ககிட்ட வந்து எனக்கும் உன் மேலே ஆசை இருக்குது அப்படின்னு சொல்ல காதல் மறந்துடுச்சு. ஆனால் என்ன ஆச்சு? ஜாதி பிரச்சனை. அவங்க குடும்பக்காரங்க எங்கள் தெருவுக்கு வந்து கையை காலை உடச்சிருவேன்னு பயமுறுத்தினாங்க. கதி கலங்கிட்டான். பெங்களூருக்கு விட்டான் சவாரி, வேற வேலைக்கு விட்டான். அந்த பொண்ணு எவ்வளோ உறுதியாக இருந்தா தெரியுமா? அவனும் பெங்களூருக்கு வேற வேலைக்கு போய் அவனுக்கு கன்வின்ஸ் பண்ணி தைரியம் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு இப்போ 2 குடும்பங்களும் குசலமாக இருக்காங்க. பொம்பளை தைரியம், வீராங்கனை. வீராங்கனை. இதுதான் சொல்கிறேன், இந்த பெண்கள் வந்து காதலை முன்ன சொல்லி உறுதியாக இருக்காங்கன்னு. இப்போ இன்றுன்னு சொன்னோம், இப்போ இங்கேன்னு சொல்லலாம். இப்போ அமெரிக்காவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அமெரிக்கானாலே நம்ம ஊரில் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனால் இந்த காதல் விஷயத்தில் அமெரிக்காவுக்கும் அமிஞ்சிக்கரைக்கும் வித்தியாசமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போல்லாம் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப காதல் வளர்ந்துடுச்சு இல்லையா, முன்னேறிடுச்சு இல்லையா. இந்த கோஎட் காலேஜ் என்ன, கூட வேலை செய்கிறவங்க என்ன, இப்படி அமெரிக்காவில் முதல்லையே இருந்தது, இப்போ அங்கே வந்திருக்கு, அவ்வளோதான். கலிஃபோர்னியாலேயே பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு தமிழ்நாட்டிலேருந்து இங்கே படிக்கிறதுக்கு வந்த ஒரு பையன்கிட்ட காதல் வசப்பட்டு அவங்ககிட்ட சொல்லி அவன் திரும்பி தமிழ்நாடு போனான். அவன் பின்னால் தமிழ்நாட்டுக்கு அதுவும் போய் வேலை செஞ்சு அங்கேயே வேலை செஞ்சு அவனை காதலிச்சு உறுதியாக இருந்து கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிடுச்சு. இதுலேருந்தே தெரியலையா நம்ம பொண்ணுங்க உறுதி எப்படி இருக்குன்னு? வருங்காலத்தில் வந்து காலேஜில் பெண்கள் ராஜ்யம்தான் ஜாஸ்தி, அப்போ பசங்க கம்மி தானே, போட்டி ஜாஸ்தி வேணும் இல்லையா? அப்போ பெண்ணுங்க தானே போய் காதலை சொல்லி ஆகணும். என்ன சொல்கிறாங்க பாருங்க. இதுலேருந்து நீங்கள் எங்கள் கட்சிக்கு தான் சாதகமாக தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்போட பேச்சை முடிச்சுக்கிறேன். வணக்கம், நன்றி. அவர் எங்கே சுற்றினாலும் கரெக்டாக ஒரு பாயிண்ட் பண்ணிட்டார். ஒரு ஆள் பாருக்கு வந்தார், அவர் பேர் துரையான். அந்த துரை பாருக்கு வந்தோன்னையுமே ஒரு பீர் ஆர்டர் கொடுத்தாரு. குடிக்க போகும்போது திடீர்னு, ஏப்பா துரை பீர் குடிக்கும்போது எல்லாரும் பீர் குடித்தா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு கடைக்காரன்ட்டு எல்லாத்துக்கும் பீர் கொடு அப்படின்னாங்க. உடனே எல்லாத்துக்கும் பீர் கொடுத்தாங்க, எல்லோரும் சந்தோஷமாக குடித்தாங்க. இவர் பீர் குடிச்சு முடிச்சுன்னே அதுக்கப்புறம் வந்து காசு எடுத்து, துரை பீர் காசு கொடுக்கும்போது எல்லாரும் கொடுங்க அவன் பாட்டு கிளம்பி போயிட்டு எல்லாத்தையும் மாட்டி விட்டோம். வணக்கம் மக்களே. பிரபாகர் ஐயா நல்லா தான் பேசினார், நியாயமாக பேசணும். 2 படங்கள்லேருந்து உதாரணம் சொன்னார். நடுவரை வச்சுக்கிட்டே மதன மோக ரூப சுந்தரி மதனாங்கி அப்படின்னு பாடி துரத்தி காதலிச்ச படம் என்ன? இன்று போய் நாளை வா, இன்னைக்கும் பார்க்கலாம். எவர் கிரீன் மூவி. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சரிதானே?
அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே அப்படின்னு ராதாவா நடிச்ச பூர்ணிமா மேடம் கிட்ட ராஜாவா நடிச்ச நம்ம இயக்குனர் அவர்கள் போய் சொல்லுவாரு, ராதா ஐ எம் ராஜா, ஐ லவ் யூ அப்படின்னு. அதை மறக்க முடியுமா? அது ராதா அப்படின்னு சொல்லி நான் வந்தோடனே ஐ எம் ராஜா அப்படின்னு சொன்னேன். அவங்க ஒரு டைலாக் சொல்லுவாங்க, போட்டி எடுத்துக்கங்க. ஆமாம், லக்கேஜ் எடுத்துக்கோங்க. அப்போ எடுக்க ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கையை சாய்க்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா, காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா. எல்லாம் பண்ணுவீங்க, வாயை திறந்து நான் காதலிக்கிறேன்னு சொல்ல மாட்டீங்க. காதலை முதலில் வெளிப்படுத்தி அதில் உறுதியாக இருப்பது ஆண்களே. ஆணித்தரமாக தொடர்கிறார் திரு ஸ்ரீ. அடுத்த வாரம் ஆண்கள் வெளிப்படுத்துறதெல்லாம் நீங்க காதல்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது எப்ப வேணா வரும். 60 வயசு தாத்தா கூட தான் ஆன்னு பாக்குறாரு, அதுக்கு பேர் காதலா? உங்க ஓரமா உங்க சல்வார் கமீஸும் புடவையும் இருக்கும் பாருங்க, அதையும் எடுத்து அயன் பண்ணி மடிச்சு வச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆண் பாவங்க. நீங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்களா? உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com.